வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணாடி கடல் அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அங்கு சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. முன்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இதை நம்ம பார்க்கும்போது கண்ணாடி கடல் அப்படின்னு சொன்னால் தேவ வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்யிருக்குமா, எழுதப்பட்டிருக்குமா. பரலோகத்தின் பாஷைகள் அங்கே இருக்கிற தேவ வார்த்தைகள் அங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குமா. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேவ சமாதானம் இருக்குமா. எப்படி நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த கண்ணாடியை பார்த்து நம்ம திருத்தி கொள்கிறோம், சரியாக நம்ம முக்காடு போட்டிருக்கிறோமா, இல்லை நம்ம கண்ணாடி பண்ணதை ஒழுங்காக பண்ணியிருக்கோமா, ஏதோ ஒன்று நம்ம பார்த்து கொள்ளுகிறோம். வீட்டில் இருந்தால் நம்முடைய முகத்தை திருத்தி கொண்டு தான் வெளியே போகிறோம். அப்போ வேத புத்தகம்ங்கிறது நம்மை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி. அது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 22, 23, 24 அது வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி தான் பரலோகத்தில் கண்ணாடி கடல் இருக்குமா. அதில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாய். அங்கே ஒரு ஆறுதல் தேவை கிடையாது. இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆறுதல் அடைகிறோம், தேர்தல் அடைகிறோம். அங்கே வேதனையே இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் அமைதியும் ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம வாழ போகிறதுனால அங்கே ஆறுதலே தேவையில்லை. இங்கே தான் நமக்கு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதலை எங்கே பெறுகிறோம்? வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆறுதல் அடைகிறோம், தேர்தல் அடைகிறோம், கரெக்ஷன் பண்ணப்படுகிறோம். சீர்திருத்துவதற்கு தேவன் தன் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை முதலாவது வாசித்து அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படியான மாறுதலை அடையக்கூடியதாய் மாறுகிறது. அதனால தான் நம்ம வேதம் வாசியாமல் செய்கிற ஜெபம் பிரயோஜனம் இல்லாதது என்று வேதம் சொல்லுது. அதனால் இந்த வாழ்க்கையில் நாம் அப்படி கண்ணாடியில் நம்ம பார்த்து எப்படி நம்மை திருத்தி கொள்கிறோம், வேத வசனத்தின் அடிப்படை நம்ம வார்த்தைகளை திருத்தி கொள்ளும்போது அந்த தேசம் அருமையான கண்ணீர் இல்லாத தேசத்தில் நாம் சென்று என்ன செய்வோமா, ஆறுதல் அடைந்து சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியாய் வாழ முடியும். இக்காலத்து பாடு கொஞ்ச காலம்தான், நிரந்தரமான பேரின்பம் பரலோகத்தில் உண்டு. அதை நினைத்து வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.